அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பாதசனியாக அமர்ந்திருந்தாலும் பல்வேறு வகையில நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடு பாருங்க. கடந்த 7 ஆண்டுகளாக பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் அதீதமாக சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திடீர் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை மனதிற்கு திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு மிக வலுவாகவும் சுபபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துவதோடு மிக பெரிய அளவில் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தொழில் ரீதியான வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் உத்தியோகம், தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்பும் உண்டு. இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் சாதகமாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, கடினமான பணி என்று நினைத்த பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாக உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மிக சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் பல நெருக்கடிகளை விலக்கி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எளிதில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் 12ஆம் தேதி சந்திரன் முழு நிலவாக பௌர்ணமியாக வலம் வருகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பால் நிறைவாக கைகூடும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவான நன்மை உண்டு. குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல பணிகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுங்க. இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மம் 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு இனிய பொற்காலம் துவங்குகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானத்திலும் கேது பாக்கியஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது பல்வேறு வகையான நெருக்கடிகளை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றமும் வாழ்க்கை செழிப்பாக அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. காரிய தடைகள் நீங்குவதோடு எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும்
மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது திட்டவட்டமாக உறுதியாக எடுத்து கொடுக்கிறது. எனவே சரியாக இதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்திலிருந்தே அப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து வலம் வர போகிறாருங்க. யோகஸ்தானம் ஆகிய 6ல் இருந்து 7ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகுவதோடு இந்த தருணத்தில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்களும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மங்களக்காரகனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைவாக கிடைப்பதோடு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். சூரியனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திலிருந்து 14ஆம் தேதி முதல் 4ல் நுழைந்து உச்சம் பெறுகிறார். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான பொறுப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் உறுதியாக கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் சுபத்துவ பலத்துடன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை அரசியல் துறையில் வருமானம் ஒரே சீராக அமைவதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான அரசியல் நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய காரியங்களையும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ஏற்கனவே நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வலம் வந்த சூழலில் தற்போது பலமாக சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் அடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி நிச்சயம் வரும்.